அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. 6ஆம் ஜார்ஜ் மன்னர் நாணயம். சும்மா ஒன்று போட்டு விட்டுட்டு போகலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் அரை அணா, ஒரு 5 வருஷம், ஒரு அணா ஒரு 9 வருஷம். இதில் ஒரு 1945 இல்லாமல் இருந்துச்சு. ஒரு காயின் எடுத்து விபூதி வச்சு லேசாக தேய்ச்சி இதில் வச்சேன். பளபளன்னு யூஎன்சி காயின் மாதிரி ஆயிடுச்சு. 45 வந்து ஸ்கேர் ஐட்டம். எல்லா நாணயத்தை விட இது வந்து ஸ்கேர் ஐட்டம். நாணயத்தை பாருங்கள், மும்பை மின்ட்டு. இதேமாதிரி இந்த எல்லா நாணயத்தையுமே நீங்கள் லேசாக விபூதி வச்சு தேய்ச்சிங்கன்னா ரொம்ப பளபளன்னு வந்துடும். தேய்க்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். என்றைக்கு உங்களுக்கு தேவையோ அன்னைக்கு எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். உண்மையிலேயே இதே மாதிரி எல்லா நாணயமும் இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது ப்ராஸ் தான், அப்பப்போ பாலிஷ் பண்ணிக்கலாம். ஆசிட்டில் போட்டு பாலிஷ் பண்ணுறாதீங்க. சொல்லிடுறேன். 42, 43, 44, 46, 47 5 வருஷம் இருக்கும். 45 இருக்காது. இதில் வந்து 45 இருக்காது. ஒரு நாணயம் 100 ரூபா. இதுலேயும் 47 வந்து உங்களுக்கு ரேரு ஸ்கேர் ஐட்டம். அது வந்து 5 வருஷம் இருக்கிறதுல 500 ரூபா. அது ஒரு செக் காயின். அது இதில் எல்லா வருஷமும் இருக்கும். 9 வருஷம் இருக்கும். 9 வருஷம் தான் வெளியிட்டாங்க, வேறு வருஷம் வெளியிடலை. இது ஒரு காயின் வந்து 80 ரூபா தான். இந்த ஒரு காயினே 300 ரூபா. இந்த 45 உள்ள ஒரு காயினே 300 ரூபா. டோட்டல் எல்லாம் ஒரு 100 ரூபா ரேட்டு கொடுக்கலாம்னு நினச்சேன். இப்போ வந்து 80 ரூபான்னு தான் கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் நாள் கழியட்டும், அப்படின்னு பார்த்துக்கிடுவோம். 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47 9 காயின். ஒரு காயின் 80 ரூபா மட்டும். ஆஃப் அணா ஒரு காயின் 100 ரூபா மட்டும். வேணுங்கங்க வாங்கிக்கோங்க. ஆடி காற்றுல அம்மையும் பறக்குங்கிறது மாதிரி இந்த காற்றுல எல்லா நாணயங்களும் பறந்துக்கிட்டு தான் இருக்குது. ரேட்டு தான் பறக்கிறத விட நாணயங்கள் கிடைக்கவே மாட்டேங்குது. கொஞ்சம் நாணயம் கிடச்சிச்சு, ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு கமாமரேட்டிவ் காயின், யூஎஸ்ஏ $1 ஓல்டு காயின், யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. 1976 1776லேருந்து 200 வருஷம் கழித்து 1976 ஒரு நினைவு நாணயம் வெளியிட்டாங்க. அதில் ஒன்று கிடச்சிச்சு. $1 இப்போ கிடைக்க மாட்டேங்குது. ஓல்டு டாலர் கிடைக்க மாட்டேங்குது. யூஎஸ்ஏல கமாமரேட்டிவ் காயின் ஒரு 10 விதமான நாணயங்கள் கிடச்சிருக்கு. இப்போ தான் ஃபோல்டர் போட்டு வைக்கேன். இதை இப்போ எடுத்துருவேன். இப்போ லேசாக எடுத்துருவேன். அப்படி பார்க்காமலே வச்சுட்டேன். ஒரு 10 விதமான நாணயங்கள் இருக்குது இந்த இதில் இருக்குது. அந்த 10 விதமான கமாமரேட்டிவ் காயின் நான் தாரேன். இப்போ இதை காமிக்க உங்கள்கிட்ட. ஆஃப் அணா இந்த இருக்கா, 42, 43, 44, 46, 45, 46, 47 இந்த 6 வருடங்களில் இந்த 45 மட்டும் நம்மகிட்ட இல்லை, ஸ்கேர் ஐட்டம். 42லலாம் ஸ்கேர் ஐட்டம் நம்மகிட்ட இருக்குது. மற்ற எல்லா வருஷமும் வச்சுருக்கேன். ரேட்டெல்லாம் பார்த்துக்கோங்க எப்படி. 125, 400, 125, 125, 300. 47ல் மும்பை நாணயம் இருந்ததுன்னா 5000 ரூபா. புக்கில் போட்டால் அந்தளவுக்கு காயின்லாம் கிடைக்க மாட்டேங்குது. காப்பர் நிக்கல் 2.91 கிராம் ஸ்கொயர் ரவுண்டடு அதனுடைய சேஃப். அது வந்து இதை பற்றி இப்படி காமிச்சிக்கல. இதை நீங்கள் அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படி படிச்சுக்கலாம். நீங்கள் படிக்கட்டும்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை காமிச்சிட்ருக்கேன். பாம்பே மின்ட் எப்படி இருக்குன்னு போட்டிருக்கான் பாருங்கள். மின்ட்லாம் கீழே இருக்காது.
இதில் லாகூர் மின்ட் இருக்குது, அந்த இதில் போடலை நமக்கு. லாகூர் மின்ட்டு இந்த போட்டிருக்காங்க பாருங்க, லாகூர் மின்ட் 3 விதமாக. எப்படி கண்டுபிடிக்கணும்னு போட்டிருக்கான். டேஷஸ் ஆன் எய்தர் சைடு ஆஃப் இந்தியா, சைடில் இந்தியான் இருக்கும். இதில் வந்து இந்தியா ஒரு புள்ளி, அதுக்கடுத்து மற்றது எழுதியிருக்கும், இடைவெளி விட்டு எழுதியிருக்கும். இதுதான் கண்டுபிடிக்கிறது, கல்கட்டா, மும்பை, லாகூர்னு சொல்லி. இது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 5 விதமான நாணயங்கள் வச்சுருக்கேன். குரானாவில் 9 விதமான நாணயங்கள் வச்சுருக்கேன். ரேட்டெல்லாம் பாருங்கள். 38 நம்மகிட்ட கிடையாது, 4000 3000 ரூபாயா. நான் எல்லாமே 80 ரூபாய்க்கு தான் கொடுக்கேன். 39 இருக்குது, 40 இருக்குது, 41 இருக்குது, 42 இருக்குது, 43 இருக்குது, 40, இதெல்லாம் 46 47. இது எல்லாமே காப்பர் நிக்கல். பிராஸ் காயின் இந்த பக்கம் தனியாக போட்டிருக்காங்க. இந்த 4 வருஷமும் இருக்குது. இதில் 42 43 44 45 46 47 மறுபடியும் காப்பர் நிக்கலுக்கு போயிடும். இந்த இடத்துல இந்த சைடு இவ்வளோ விலை உண்டு. அந்த காயினோட ரேட்டு நம்ம வந்து வெறும் 80 ரூபாய்க்கு தான் கொடுக்கும். அதில் 9 வருஷத்தையும் வச்சுருக்கேன் நான். இதில் ஒரு செட்டு, அதில் ஒரு செட்டு வேணும்னா வாங்கிக்கோங்க. ஒரு செட்டு தான் அவைலபிள். 2 வாங்குறா இருந்தாலும் வாங்கிக்கிடலாம். 1 மட்டும் இது அரை அணை மட்டும் கொடுங்க சார், ஒரு அணை மட்டும் கொடுங்க சார்னாலும் இது ஒரு செட்டு ஒரு செட்டு கொடுத்து விட்ருவேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு இது மாதிரிலாம் நாணயங்களை சேகரிக்கிறது சொல்லிக் கொடுங்க. பித்தளை நாணயம், 5ஆம் ஜார்ஜ் மன்னர்னா யார், 6ஆம் ஜார்ஜ் மன்னர்னா யார், 7வது 8 வேர்டுனா யார், 8ஆம் ஜார்ஜ் 9ஆம் ஜார்ஜ்லாம் தேடாதிய, கிடைக்காது. 5ஆம் ஜார்ஜுக்கு முந்தி 4ஆம் ஜார்ஜை தேடாதிய, அது 4th வில்லியம் 8 வேர்டுன்னு வரும். அதில் நம்ம இந்தியாவை ஆட்சி செய்த மன்னர்கள், அவங்களாம் ராஜாக்கள். இதெல்லாம் சேர்ந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பிள்ளைங்க வந்து அந்த நாலேஜ், அந்த அறிவு சம்மந்தப்பட்டதை தெரிஞ்சு கொடுவாங்க. நீங்கள் சின்ன சின்ன விதைகளை விதைத்து கொண்டே வாருங்கள். அது நிச்சயமாக ஒரு நாள் மரமாக வளர்ந்து பூத்து குலுங்கி காய்த்து கனிகளாக உங்களுக்கு பலன் தரும். கனிகளை சாப்பிட்டு விட்டு கொட்டைகளை வெளியே வீசினாலும் மீண்டும் அது உங்களுக்கு மரம் தரும். எந்த பலனும் இல்லாட்டாலும் வெயிலின் அருமை நிழலில் தெரியும் என்பதைப் போல் உங்களுக்கு நிழல் தரும். கார்பன் டை ஆக்சைடை பூரா உள்ளே இழுத்து ஆக்சிஜனை பூரா வெளிவிட்டு மக்கள் சுகாதாரமாக வாழ்வதற்கு வழிவகுக்கும். அதனால் விதைகளை நீங்கள் விதைத்து கொண்டே செல்லுங்கள். முளைத்தால் மரமாகட்டும், இல்லையெனில் இந்த மண்ணுக்கு உரமாகட்டும். யாரேனும் எங்கேனும் ஏதேனும் ஒன்றை இந்த பூமியில் விட்டு செல்ல வேண்டும். அவ்வாறு விட்டு செல்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை என்றால் எங்கேனும் ஒரு மரத்தை நட்டு செல்ல வேண்டும் என்பது ஒரு பழமொழி. ஆகையால் நல்ல விதைகளை, தெளிவான விதைகளை, திடகாத்திரமான விதைகளை, ஆரோக்கியமான விதைகளை இளம் சிறார்களின் மனதில் விதைத்து வையுங்கள், பதிந்து வையுங்கள். அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நாள் நல்ல பலன் தரும். வாழ்த்துக்கள்.